தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நரக அக்கினி கடலுக்கு யார் போவார்கள் என்ற கேள்விக்குறி. போன வாரம் பரலோகமும் நரகமும் என்ற அடிப்படையிலே பரலோகத்துக்கு போகிறவர்கள் யார் என்ற கேள்விக்கு போன வாரத்தில் விடை கொடுத்தேன். அது அநேகர் பார்த்துருக்காங்க, யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்றைக்கு நரக அக்கினிக்கு யார் போவார்கள்? ஒருவேளை நீங்கள் போகாவிட்டாலும் போகக்கூடியவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஒருவேளை தப்பி தவறி நம்ம பேர் இருந்தால் விளைவிக்கலாம். அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களை காப்பாற்றலாம். யூதா புஸ்தகம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிலர் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து அக்னியிலிருந்து அவங்களை இழுத்து விட்டு, அப்படியே ஒரு வசனம் போட்டிருக்கு. இந்த படிங்க, இந்த கடைசியில் அக்னியிலிருந்து இழுத்து விட்டுன்னு இந்த வார்த்தை வரும் பாருங்க. யூதாவில் அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி எதிலிருந்து அக்னியிலிருந்து அவங்களை இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கன்றிருக்கு. யூதா இயேசுவின் கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்தவன். இயேசு கூட பிறந்தவங்க 4 பேர், அதில் ஒருவர் தான் இந்த யூதா. ஒரு அதிகாரம் கூட அதில் கிடையாது. ஆனால் நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஏதோ கடிதம் தான், பொதுவாக கடிதம் எழுதுனது தப்பி தவிரி ஆவியானவர் சேகரித்து அழகு தமிழை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய காரியம். ஆகவே அக்னியிலிருந்து இழுத்து விடுகிறவே இரக்கம் உள்ளவனாக தான் அவன் இருப்பானே தவிர அரக்கனாக இருக்க மாட்டான். நீங்கள் உண்மையிலே இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் பலரை இழுக்காவிட்டாலும் பரவாயில்ல, சிலரை அக்னியிலிருந்து இழுங்க. அந்த சிலர் உங்கள் அம்மா அப்பா இருக்கலாம், உங்கள் சகோதரர்கள் இருக்கலாம், உன் சொந்தக்காரர் இருக்கலாம், உன் நண்பர்கள் இருக்கலாம், உங்களோட பழகினவர்கள் இருக்கலாம். இழுத்து விடுங்க. இன்னைக்கு ஒரு சகோதரரை டாக்டர் சிவா அக்னியிலிருந்து இழுத்துட்டு வந்திருக்கார். இப்போ ஒரு சகோதரனை அவர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார். கையை உயர்த்துங்க. இந்த சகோதரர் 2-3 வாரம்தான் சிவா பிரதர் கூட்டிகிட்டு வந்தார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்போ ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். ஆராதனை முடிஞ்ச உடனே அக்னியிலிருந்து இழுத்துட்டாரா? லேலுயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினி திருப்படைவான். ஆகவே ஒரு ஆத்மாவை அக்னியிலிருந்து அவர் இழுத்து விட்டுருக்கார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாட்சி. அதுபோல் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை, உங்கள் நண்பனை, உங்கள் சகோதரனை இரக்கமுள்ளவங்களாக இருந்தால், அவங்க மேலே நீங்கள் இரக்கமுள்ளவங்களாக இருந்தால், கஞ்சி கொடுக்குறது, சாப்பாடை கொடுக்குறது இரக்கம் இல்லை. அப்பா கஞ்சி கொடுங்க, இந்த தண்ணி கொடுங்க, செலவு காசு கொடுக்குறது, இது இரக்கம் கிடையாது. அக்னியிலிருந்து அவங்கள இழுத்து விடணும். லேலுயா. ஆமாம், அக்னியிலிருந்து இழுத்து விடணும். அதுதான் இரக்கம். இயேசு சொன்னார், இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவாங்க. நீ இரக்கமாக இருந்தால் உனக்கு இரக்கம் கிடைக்கும். ஆகவே அக்னியிலிருந்து இழுத்து விடுங்க. அப்படின்னா அந்த அக்னிக்கு போகக்கூடியவங்க யார் என்ற ஒரு லிஸ்ட்டு
ஒரு 5 பாயிண்ட் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். முதல் பாயிண்ட்டு, ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பேர் இல்லையோ அவங்க எல்லாரும் அக்னி கடலில் தள்ளப்படுவாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் கடைசியில் வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கும் போது உள்ள சம்பவமாகும். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் உள்ளவங்க யாருன்னா, பிலிப்பியர் 4:3 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், அந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிறவர்கள், அந்த ஊழியக்காரங்களை தாங்கி உற்சாகப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் இருக்குன்னே போட்டிருக்கு. அங்கே போட்டிருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குன்னு கன்ஃபார்மே போட்டிருக்கு. கன்ஃபார்ம். அவங்க பேரை நான் கிறுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:5 ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்க பேரை கிறுக்காமல் போட்டிருக்கு. கிறுக்கான்னா அழிக்காமன்னு அர்த்தம். ஆகவே உண்மையான சுவிசேஷ ஊழியத்துக்கு, சுவிசேஷம் சொல்கிறதே பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலந்து பேசுகிறவன் வேறொரு சுவிசேஷம் தான் சொல்கிறானே தவிர ஒரிஜினல் சுவிசேஷம் சொல்லலை. ஒரிஜினல் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய உண்மை உள்ள ஊழியர்கள் ஊழியத்தில் பிரயாசத்தில் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. போன 25 இந்த மாதத்தில் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் மதுரை பட்டணத்திலே மையப்பகுதியில் நம்ம சபை சார்பிலே ஒரு புதிய ஊழியத்தை அறிமுகப்படுத்தினோம். ஐசக்கு, சாலமோன் ஐயா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மிக சிறப்பாக இருந்துச்சு. அதில் 2 பேர் உதவி செய்கிறேன்னு செய்வாங்கன்னு நினச்சி இருந்தேன். 2 பேரும் செய்யலை. சூழ்நிலை அப்படி, அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை, குற்றப்படுத்தலை. ஆனால் எந்த குறையும் கர்த்தர் வைக்கலை. அற்புதமாக நடத்தினார். சாப்பாடு, நல்ல சாப்பாடு போட்டோம். மீதி இருந்தது. ஆண்டவர் நல்ல அற்புதமாக நடத்தினார். ஏறக்குறைய இப்போ 2-3 நாள் ஆகுது. 150 பேர் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூடியூப்பில் 200 பேரை நெருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவில் பிரபலமாகிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு செய்தி. தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி உண்மை உள்ள ஊழியத்துக்கு, சத்தியத்தை பேசக்கூடிய ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள், தாங்குகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கன்ஃபார்மாக இருக்குன்னு பவுல் சொல்கிறான். நான் சொல்லலை, பவுல் சொல்கிறான். ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ, அவன் எவனாக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருக்கட்டும், ரெவரண்டாக இருக்கட்டும், போப்பாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், ரெவரண்டாக இருக்கட்டும், அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். தெளிவாக போட்டிருக்கு. 1. 2வது பாயிண்ட்டு, மத்தேயு 25 41 இயேசு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறார். கடைசி நியாயத்தீர்ப்புல சொல்கிறாரு, இடதுபுறத்தில் உள்ளவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய அக்கினிக்கு போங்கன்னு சொல்ற. ஏன், என்ன காரணம்? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கலை. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரத்தை கொடுக்கல. நான் ரொம்ப அனாதியாக வந்தேன், என்னை சேர்த்துக்கிறல. பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. எங்கேப்பா நீங்கள் அப்படி இருந்தீங்க? நீங்கள் இருந்தால் நாங்கள் விடுவோமா? அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு?
சிறியவர்களுக்கு எதை செய்யாமல் போனீங்களோ அதை எனக்கே செய்யாமல் போனீங்கன்னு சொல்கிறாரு. புரட்சி கருத்து இது. எல்லாரும் அது விளங்கியிருக்க மாட்டாங்க. கவனிங்க, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதனால் இன்னைக்குள்ள தேவ பிள்ளைகள் இறக்க குணமுள்ளவங்களாக இருக்கணும். பசியாக ஒரு கிழவனார் படுத்திருந்தா முடிஞ்சால் உதவி செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க. அவன் கிறிஸ்தவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. முஸ்லீமாக இருக்கலாம், தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கலாம், பட்டை அடித்து முருக பக்தராக இருக்கலாம். அதெல்லாம் பார்க்காதீங்க. ஜாதி மதம் அடையாளம் இதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த வடிவத்தில் கூட இயேசு இருப்பார். அன்னை தெரசா அம்மா குஷ்டரோகிகள் கீழே படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ என் இயேசு படுத்துருக்காருன்னு எடுத்து அணைச்சிக்கணுமா, கட்டி அணைச்சிக்கணுமா. அந்த அம்மா கல்யாணம் ஆகாமல் தியாகமாக இன்றைக்கி அன்னைன்னு சொல்கிற அளவில். எல்லாரும் அன்னைன்னு சொல்ல முடியாது. இந்திரா காந்தியை சொல்லுவாங்க அன்னை இந்திரா காந்தின்னு. அதே மாதிரி அன்னை வேளாங்கண்ணின்னு சொல்லி இயேசுவின் மரியாதை அம்மாவை அன்னைன்னு சொல்லுவாங்க. தெரசா அம்மாவை அன்னைன்னு சொல்கிறாங்க, அன்னை தெரசா. அப்போ ஒரு அம்மான்னு சொல்லக்கூடிய தகுதி அம்மா உண்மையிலே அந்த அம்மாவுக்கு பிள்ளைக கிடையாது. பிள்ளைக இருந்தாலும் கூட ஒரு 2-3 பிள்ளைக தான் அம்மா அம்மான்னு சொல்லும். இன்றைக்கி உலகமே அவங்கள அம்மான்னு சொல்லக்கூடிய அளவில் சேவை, மனப்பாங்கு, இறக்க, உதவி தான். ஏழைகளின் சிரிப்பிலே இறைவினை காண்போம்னு அறிஞர் அண்ணா சொன்னார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று அறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி 3 தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்க அந்த ஆட்சி கட்சி. இன்றைக்கும் அண்ணாவை மக்கள் மறக்கலை. தியாகமாக வாழ்ந்தார். அவருக்குன்னு சொத்து சேர்க்கலை, அவருக்குன்னு குழந்தை குட்டி கிடையாது. மக்களுக்காகவே நல்ல திட்டங்களை சட்டங்களை போட்டு பகைத்தறிவோடு நல்ல செயல்பட்டு ஒரே வருஷத்தில் ஆட்சிக்கு வந்து இறந்துட்டார். ஏறக்குறைய 1.5 கோடி மக்கள் அவர் சாவில் வந்தாங்கன்று கின்னஸ் சாதனை. 1.5 கோடி மக்கள் சென்னையில் அவர் இறந்த போது. மனுஷன் வாழ்ந்தா அப்படி இருக்கணும்ப்பா, அப்படி இருக்கணும். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏழைக்கு உதவுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க, கடன் கொடுக்காதீங்க, முடிஞ்சால் உதவி செய்யுங்க, இலவசமாக கொடுங்க. நீ கொடுக்குற பிரியாணி போட்டான போட்டாவை எடுக்காத, மக்கள் பார்க்கும்படி செய்யாத. வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது. நீ என்ன கொடுத்தாலும் வெளியே விளம்பரப்படுத்தாத. நான் கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு செஞ்சேன். மனுஷன் புகழ்வான், கர்த்தருக்கு அது எரிச்சலாக இருக்கும். என்னடா அதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் நீ செய்தால் சிசிடி கேமரா பரலோகத்தில் பதியும். அதை பூமியில் வெளியரங்கமாக கொடுத்துருவார். பூமியில் செஞ்சதை பூமியிலே கொடுப்பார், பரலோகத்தில் கொடுக்க மாட்டார். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ரகசியம் சொல்கிறேன். சிலர் சொல்கிறாங்க இங்கே கொடுக்குறதெல்லாம் அங்கே கொடுப்பார். அங்கே கொடுத்து என்ன செய்யணும், வாங்கி என்ன செய்ய போகிறோம்? இங்கே கொடுக்குறதே இங்கேயே கொடுப்பார். அல்லேலூயா. நீ கிள்ளி கொடுத்தா அவர் அள்ளி கொடுப்பார். நீ ஒரு கையில் கொடுத்தா அவர் 2 கையில் கொடுப்பார். தெரியுமா உங்களுக்கு? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியர்களுக்கு நீங்கள் பூமியில் கொடுத்தீங்கன்னா இந்த பூமியிலே உங்களுக்கு அது ஒரு பலனை கொடுத்துருவார். ஏன்னா அவருக்குன்னு கொடுக்குறீங்களே, அவர் கடங்காரவாரா? கொடுத்துருவார். பரலோகத்தில் கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. பரலோகத்தில் காசை கொடுத்து என்னடா செய்ய? அந்த ஊழியக்காரருக்கு அந்த பணம் எதுக்கு? இந்த 500 ரூபாய் செல்லாம் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2000 நோட்டு செல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டா, அப்புறம் 1000 ரூபா நோட்டு செல்லாம் போச்சு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல இந்த மெண்டல் பிடிச்ச அரசாங்கத்துக்கு. எப்பப்போ மனசு மாறுதுன்னே சொல்ல முடியாது. ஆகவே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. நீ செய்கிற ஒரு நன்மை உனக்கு திராணி இருக்கும்போது நன்மையை செய். ஏழைக்கு இறங்கு.
கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய். அரக்கியா அரக்க குணமாக வாழாத. எச்சி சோத்தில் கூட காக்கா வரட்ட மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது. உன்னால் முடிஞ்ச உதவியை தாராளமாக செய். தாராளமாக இரு. நல்ல மனுஷாயிரு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். லேலுயா. ஆமாம், அரக்கனாக இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்குறது இல்லை. ஒரு அடி இடத்துக்கு என்னையா இருக்கு? விட்டு கொடு. குத்திட்டு வெத்திட்டு ஜெயிலில் இருக்கான், 14 வருஷம் ஆயுள் தண்டனை. ஏன் ஒரு அடிக்கு? ஒரு அடி இடத்துக்கு முட்டா பையன் காலமெல்லாம் ஜெயிலில் இருக்கான் ஐயா. அவன் அறிவாளி. அவன் விட்டு கொடுத்துருந்தா, சகிச்சிருந்தா, சரி போட்டோம்னு விட்டுருந்தா. இந்த பூமியிலே நீ நல்லா இருக்கணும்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பு இருக்கிறதுக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பயந்து நீ இருந்தால் தான் நீ நல்லா இருக்கும். அதனால் மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்காத. ஏழைக்கு உதவி செய், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய். வஸ்திரம் இல்லாதவரை கண்டா 4 சேலை இருக்கா, ஒரு சேலை எடுத்து கொடு. 4 வேட்டி எடுத்தா ஒரு வேட்டி எடுத்து கொடு. கண்ணுக்கு எவன் அவன் கிறிஸ்தவன் விசுவாசி இதெல்லாம் பார்க்காத. யார் எந்த மதத்தையும் பார்க்காத. முடிஞ்ச அளவில் செய். லேலுயா. ஆமாம், மனசு இருக்கும்போதே கொடுத்துடணும். நாளைக்கு கொடுப்போம்னா மனசு மாறிடும். முடிஞ்ச அளவில் செய், முடிஞ்ச அளவில் செய். நான் பிரசங்கத்துக்கு எங்கெங்கே போகிறேனோ காசை எதிர்பார்க்குறதில்ல, பணம் எதிர்பார்க்குறதில்ல. ரிட்டன் டிக்கெட்டோட ரெடியாக தான் போவேன். அவங்கள எதிர்பார்த்து நான் போக மாட்டேன் எப்பயும். சரி, சென்னையில் போகிறேன்னா போக்குவரத்து செலவு எவ்வளோ கொடுப்பேன். சில ஆளுங்க ரேட்டு பேசுவாங்க பிரசங்கத்துக்கு. ஐயா எவ்வளோ கேட்குறீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? இத்தனை ரூபா இருக்கணும், ஏசி ரூம்பு போடணும், ஓசி சாப்பாடு செலவு போக்குவரத்து எல்லாம் பேசிட்டு தான் ஐயா போகிறான் ஊழியத்துக்கு. அவன் ஊழியக்காரனாவே, அவன் வியாபாரி, அவன் உலகத்தான். அவனை வச்சு கூட்டு நடத்தினா விளங்கவா செய்யும்? ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுத்தாங்க, ஜீவனை கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க ஐயா. அந்த மாதிரி ஊழியர்களுக்கு அன்றைக்கி தசம்பாகம் கொடுக்க ஆள் இல்லை, காணிக்க கொடுக்க ஆள் இல்லை. கூட முடையிற வேலையை செஞ்சு பிழைச்சாங்க. அதில் தன்னோட இருந்தவர்களுக்கும் தனக்கும் இந்த கைகளே வேலை செய்ததுன்னு பவுல் சொல்கிறான். அதனால் நான் கூட இன்னும் வியாபாரம் தான் பண்ணணும் போல் இருக்கு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் ஏகம் கொடுப்பான். யார் கூப்பிடுவாங்க? சத்தியத்தை பேசுகிறதுனால சத்துருவாகிறேன் நான். அதுக்காக நான் பல்ட்டி அடிக்க முடியுமா? வகுத்துக்காக நான் முகஸ்துதி பண்ண முடியுமா? மனசனை பிரியப்படுத்த முடியுமா? அப்படி பிரியப்படுத்தினா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று கலாத்தியர் 1:10 இருக்குது. அப்போ அவருக்கு ஊழியக்காரன் இல்லாட்டி நம்ம என்ன செய்ய? எதையாவது ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நான் ஊழியம் செய்வேன். சத்தியத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நல்ல வேலை யூடியூப் கிடச்சிருக்கு, பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆனால் அந்த நிலைமை என்னைய கொண்டு ஆக்காதீங்க விசுவாசிகளே. இன்றைக்கி நம்ம சபை சின்ன சபையாக இருந்தாலும் என்னை இந்த சபை போஷிக்குது, உண்மையிலே போஷிக்குது. பல இடங்களில் அலைஞ்சிட்டிங்க பாஸ்டர், இனிமேல் சபையை விட்டு போகாதீங்க. ஒரு தம்பி சொன்னான், இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு மகனா ஆவிக்குரிய பிள்ளையா உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். உண்மையான ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க, கொடுக்கறத நிறுத்தாதீங்க, கூட்டாவிட்டாலும் நிறுத்தாதீங்க. ஏன் உன்னால் முடியலன்னா ஒரு பாதியாவது ஒரு செலவு என்ன செய்வார்? சாப்பிடும்போது அவர் எப்படியா எனக்கு என்ன சம்பளம் இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நான் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாம் மெம்பராக இருக்கீங்க. அதில் வெளிநாட்டு காசு வருதா? நமக்கு வருதா? அப்படி வந்தால் நீங்கள் சரி பாஸ்டர் நல்லா இருப்பார், அவர் நம்ம கவனிக்க வேண்டியதில்லை அப்படி நீங்கள் நினைக்கலாம். அள்ளி இறப்பிலே நான் அப்படி இருந்தால் இந்த செண்டிக்கு போட முடியாமல் 2 லட்சம் இல்லாமல் இருக்கேன். 2 லட்சம் உதிரி செலவெல்லாம் கொடுக்க ஆள் இருக்குது. ஒருவர் சல்லி கொடுக்க ரெடியாக இருக்கார், ஒருவர் மணல் கொடுக்க ரெடியாக இருக்கார், செங்கல் கொடுக்குறாரு, சிமெண்ட்டு மூட எல்லாம் ரெடியாக நிறுத்தி வச்சுருக்கேன். இரியான்னு அடிப்படை ஒரு கம்பி வாங்கி செய்கிறதுக்கு ஒரு 2 லட்சம் தேவைப்படுது. பெரிய பெரிய பாஸ்டர்களுக்கெல்லாம் அது ஒரு சாதாரணம். ஆனால் எனக்கு அது மலையாக இருக்குது.
செய்வார். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார், செய்யாமல் விட மாட்டார். நம்மளை போட்டு எடுக்கிறாரு, கொஞ்சம் சோதிக்கிறாரு, அருமை தெரியணும்னு. அதனால் நான் எங்கே தெரிஞ்சாலும் நான் உங்கள் ஊழியக்காரன், உங்களுக்காக உழைக்கிறவன், உங்களை நேசிக்கிறவன். சில நேரங்களில் வறுமையின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக நான் வெளியிடங்களில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் இந்த மெய்யான ஒளி தேவ சபை பெரிய கோபுரமாகும். 4 திசையிலிருந்து ஜனங்கள் இங்கே கண்டிப்பாக தேடி வருவாங்க. இது ஆண்டவர் விரும்புகிற நல்ல சபையாக கண்டிப்பாக காணப்படும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே சபை மக்கள் உதாரண குணமாக கொடுங்க. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கார். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்களுடைய மூதாதையர்களுக்கு நீங்கள் இறக்கப்படுற மாதிரி ஆவிக்குரிய உங்கள் ஊழியக்காரருக்கு இறங்குனீங்கன்னா வலதுபுறத்தில் உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே ஜட்ஜ்மெண்ட்டில் வலதுபுறத்தில் பார்த்து சொல்கிறாரு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் ஜெயிலில் இருந்தேன், பார்க்க வந்தீங்க. வியாதியாய் நான் வந்தேன், விசாரிக்க வந்தீங்க. அன்னினா வந்தேன், சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி நீதிமான்களை சொல்லுவார். அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்க, எங்கே ஆண்டவரே எப்போ இருந்தீங்க நீங்கள், நாங்கள் எப்போ செஞ்சோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பூமியிலே சிறியவனுக்கு எதை எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். லேலுயா. அதனால் ஊழியக்காரனை பார்க்காத, கர்த்தரை பார். நீ ஊழியனுக்கு நீ செய்யும்போது கர்த்தருக்கு அங்கே போய் சேருது. அவர் இதே பூமியில் திரும்ப உங்களுக்கு கொடுத்துருவார். ஆண்டவர் ஜென்டில்மேன். வீண் செலவு வராது, ஆஸ்பத்திரி செலவு உங்களுக்கு வராது. ஒரு கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, நீ நல்லா இருப்ப. உதாரணமாக ஒரு இடம் வாங்குறியா, ஒரு லாபம் வருதா, உற்சாகமாக தேவனுக்கு கொடு. அப்படி நம்ம சபையில் ஒரு சகோதரர் கொடுத்தாரு. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்க மனசு சந்தோஷமாகி புருஷன் மனைவி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உதாரணத்துவமாக கொடுத்தாங்க, நல்ல காணிக்க கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுங்க. அனனியா சப்ரியால் 2 பேர் மோசம் பண்ணாங்க. 2 பேர் பேசி கொடுக்குறதுல வஞ்சிச்சு ஏமாத்துனாங்க, விழுந்து செத்தாங்க 2 பேர். அப்போஸ்தலர் 5 போட்டிருக்கு. அந்த மாதிரி குறுகுண புத்தியில் இருக்கக்கூடாது. 2 பேர் சேர்ந்து உதாரணமாக கொடுங்க, உற்சாகமாக கொடுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு இயேசு ஆசீர்வதிக்கிறதே பெருசு. பிதா ஆசீர்வதிச்சார்னா எப்படி இருக்கும்? லேலுயா. தேவனே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனே உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு இயேசுவே சொல்கிறாரு. லேலுயா. ஆகவே ஏழைக்கு இறங்கி கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு உதவி, அக்கினி கடலுக்கு போகாதபடி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவன் அக்கினி கடலுக்கு போகிறான். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவங்களா போவாங்கன்னு பவுல் சொல்கிறான். பாருங்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். கர்த்தர் வருகிறார். லேலுயா. இந்தாங்க பெண்கள் பகுதியில் மேலே போட்டிருக்கேன் அந்த வசனம் பாருங்கள். எந்த சபையிலையும் இப்படி போட மாட்டாங்க. நம்ம சபையில் போட்டிருக்கோம், அந்த வசனம் போட்டிருக்கோம். கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாவிட்டான் அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுறான், சபிக்கப்பட்டவன் போட்டு. இயேசுவை அன்பு கூறாமல் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? இயேசு என்ன குற்றம் செஞ்சாரியா சொல்லுங்க. நீங்கள் உலக வரலாறு எடுத்துக்கோங்க. இயேசுவிடத்தில் எந்த குற்றம் இருக்கு? குற்றமில்லாதவர், ஒரு பாவமில்லாதவர், பரிசுத்தர்,
பிசாசியாலேயே குற்றம் சாட்ட முடியாதவர் ஒரு நபர் உண்டானா அது இயேசு தான். பிசாசி வாயிலிருந்தே சொல்லுது, நீ பரிசுத்தர், தேவகுமாரனே எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர், காலம் வரும் முன்னே எங்களை ஏன் இந்த மாதிரி அக்கினி கடலுக்கு தள்ள வர்றீங்கன்னு பிசாசி கத்துது. சாத்தான் பிசாசி கத்துறான். அவனை இயேசுவை மனுஷனாக வந்ததுனால அவரை சோதிக்க செக்கப் பண்ணுறான். மத்தேயு 4 அதிகாரத்துலேயும் லூக்கா 4 அதிகாரத்துலேயும் பண ஆசையை உண்டாக்குறான், பதவி ஆசையை உண்டாக்குறான், உலகம் முழுவதும் தர்றேன்னு சொல்கிறான். இயேசு எதுக்குமே பயங்களை. அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். ஜெயிச்சார், உலகத்தை ஜெயிச்சார். அதான் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் இயேசுவை போல பணாசை இல்லாமல், பதவி ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், ஆடம்பரங்கள் உலக இச்சைகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஜெயிச்சிங்கன்னா இயேசுவை போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஆகவே இயேசுவை அன்பு கூறுங்க. பாட்டு பாடுறதில்ல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக பாட்டு தான் பாடுறான். ஆனால் வாழ்க்கையில் தன்னை போல பிறரை நேசிக்கிறியா? ஜாதி மதம் இல்லாமல் பிறரை அன்பு கூறுறியா? எல்லாரையும் ஒன்று போல நினைக்கிறியா? அன்பா கிறிஸ்தவனாக இருந்துட்டா அவன் சகோதரன் நினைக்கிறியா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்பது தானே அடிப்படை கிறிஸ்துவ தத்துவமே. அதானே பாயிண்ட்டு. அப்படி நம்ம இருக்கிறோமா? ஏதோ ஒரு சேவை செய்கிறான் ஐசக்கு, ஆனால் எல்லாரையும் நேசிக்கிறான். நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஊரில் எந்த கிழவி வந்தாலும், எந்த அம்மா வந்தாலும், யார் வந்தாலும் உட்காருங்கம்மா அன்பாக பேசி அவங்க மனசை புரிஞ்சு கலெக்டர் ஆஃபீஸ் அங்கங்கே அலைய விடாமல் உதவி செய்கிற அந்த மனப்பாங்கு நிச்சயமாக அவன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவன் குடும்பம் நல்லா தான் இருக்கும். நீ எதை விதைக்கிறையோ அதைத்தான் அறுப்ப. நல்லது செய், நல்லது கிடைக்கும். நல்லது செய். இன்னொரு சபிக்கப்பட்டவன் இருக்கான். இன்னொரு சபிக்கப்பட்டவன் கலாத்தியர் 1 அதிகாரத்தில் இருக்கு, 8-9 இருக்கு. நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கின்றவன். முன் சொன்னது போல 9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷம் எவன் சொன்னாலும் அவன் யார்? சபிக்கப்பட்டவனே. இந்த சபிக்கப்பட்டவங்க முழுவதும் அக்கினி கடலுக்கு போவாங்க. இடது புறத்தில் நிறுத்திடுவார் இவங்களை. வேறொரு சுவிசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரிஜினல் சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதில் உள்ள சத்தியத்தை எடுத்து சொல்லாமல் நம்ம வாயை திறந்தால் பழைய ஏற்பாடே 24 மணி நேரம் பழைய ஏற்பாடையே ஆராய்ச்சி பண்ணி அதையே சொல்லிட்டு திரிஞ்சான். அவன் இயேசுவின் பேரால் இருந்துக்கிட்டு பழைய ஏற்பாடை சொல்லி புறஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவங்களாக வர்றவங்களை யூதர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களாக ரிட்டனில் திருப்பிக்கிட்டு இருக்கான்னா அவன் வேறொரு சுவிசேஷத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனை தான் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்குங்க. இந்த சபிக்கப்பட்டவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். வாய்ப்பே இல்லை. 3 4வதாக அக்கினி கடலுக்கு யார் போவாங்க? வெளிப்படுத்துகிற விசேஷம் 19 அதிகாரம் 20 வசனத்துலேயும் 20 அதிகாரம் 10 வசனத்துலேயும் 3 பேர் அங்கே போவாங்க. யார்? கள்ள தீர்க்கதரிசி. படிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக அற்புதங்களால் கள்ளத்திற்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில்
உயிரோட தள்ளப்படுவார். தள்ளினாங்க. உயிரோட என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா ரத்தம் இருக்குன்னு அர்த்தம். ரத்தம் தான் உயிர். அப்போ இந்த ரெண்டு பேரையும் உயிர்ன்னு சொல்கிறதுனால இவங்க சாத்தான்கள் இல்லை, மனுஷ பிறவிகள். யார்? மிருகம் தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து மனுஷனாக இப்போ வரப்போகிறான், பிசாசு கிடையாது. அவன் ஒரு மனுஷன். கள்ளத்துக்கு எதிர்ச்சி யார்? பிசாசு இல்லை. யார்? மனுஷன்தான். அதான் அங்கே போட்டிருக்கு. உயிரோடுனா ரத்தமும் மாம்சமும் உள்ள அந்த மனுஷ பிறவிகள்னு அர்த்தம். அவங்க அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அடுத்து சாத்தா 20ஆம் அதிகாரம், அதுலேயே 20:10 மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் அந்த 2 பேர் ஏற்கனவே இருக்கிற அந்த இடமாகிய அக்கினி கடலிலே இவனை உயிரோடுன்னு சொல்லலை. கவனிங்க, இவனை உயிரோடுன்னு சொல்லலை. அவங்க 2 பேரும் உயிரோடுன்னு சொல்லியிருக்கு, இவனை உயிரோடு சொல்லலை. ஏன்னா இவன் ஆவி, இவன் மனுஷன் கிடையாது. இவன் சாத்தான், ஆவிகளாக தான் ஆண்டவர் படைத்தார். பணிவிட ஆவிகளாக உருவாக்கப்பட்டாங்க எனக்கு தூதர்கள். அதில் பிரதான தூதன் தான் இந்த லூசிபர். இவன் தான் தலைவன். இவன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி ஆணவம் அகராதி திமிரு என்னென்ன இருக்கோ எல்லா அகராதியும் இவங்கிட்ட இருந்து தூதர்களை இழுத்து தேவனை போல என்னையும் கும்பிடுங்கன்னு இவன் சொன்னதுனால இவனை சேர்ந்த தூதர்களை சபித்து பரலோகத்திலிருந்து தள்ளினார். இங்கே கருப்பாகி பிசாசிகளாக மாறிட்டாங்க, அசுத்தாவிகளாக மாறிட்டாங்க, பொல்லாத ஆவிகளாக மாறிட்டாங்க. வானமண்டலம் வரைக்கும் அவங்க செக் போஸ்ட் இருக்குது. பரலோகத்துக்கு போக முடியாது. வானமண்டலங்குள்ள பொல்லாத ஆவிகள் இருக்கு இல்லையா, அந்த வானமண்டலத்திலேருந்து உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோல் தான். அவன் சரகந்தான் சுற்றுவாங்க. சமையல் போலீஸ் ஸ்டேஷன்னா இவங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது, சரகம். அது வரைக்கும் இவங்க கேஸ் போடலாம், இவங்க நடவடிக்கை எடுக்கலாம், ரோந்து சுற்றலாம். அந்த மாதிரி சாத்தான்கள் இந்த உலகம் முழுவதும் ஆண்டு கொள்ளலாம். உலகம் முழுவதும் என் கையில் இருக்குதுன்னு சொன்னான்ல அவன். உலகம் முழுவதும் நான் கண்ட்ரோலில் இருக்கேன்னு சொன்னான்ல. அதான் உலகத்தின் அதிபதினு இயேசு அவனை சொன்னார். பிரபஞ்சத்தின் தேவனானவன்னு 2 கொரிந்தியர் 4:4 இருக்குது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு சொல்லி 1 யோவானில் 5:19 இருக்குது. வெளிப்படுத்த 2:13 இந்த பூமியில் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான்னு அங்கே போட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஆகவே கடைசியில் ஜட்ஜ்மெண்டில் கள்ளத்துக்கு எதிர்ச்சி மோசம் போக்கின இன்றைக்கி கள்ள ஊழியர்கள், அந்தி கிறிஸ்து, சாத்தான் 3 பேர் எரிகிற கடலில் அப்படியே தள்ளப்படுவாங்க. 4. 5வது சொல்லி முடிக்கிறேன். 5வதாக வெளிப்படுத்த 21:8 உள்ள அந்த 8 நபர்கள், 8ஆம் வசனத்தில் உள்ள 8 நபர்கள், 8 கோஷ்டி, 8 படைகள், 8 குழுக்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. நான் இதோட செய்தி முடிக்கிறேன், படிங்க. முதலாவது லிஸ்ட்டு பயப்படக்கூடியவங்க. எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், எச்சரிப்பு சொல்கிறேன் சகோதரிகளே. எதுக்கு எடுத்தாலும் பயம். ஒரு சின்ன நெஞ்சு வலி வந்துட்டா ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, சாக போகிறேன். ஒரு சின்ன மயக்கம் வந்துடக்கூடாது, ஒரு கிறக்கம் வந்துடக்கூடாது. பயம்தான் உங்களுக்கு எதிரி. புரிச்சுக்குங்க. எதிரி அவன் எதிரி, அவன் பில்லி சூனியை வைக்கிறான், அவன் செய்வனை வைக்கிறான். இன்னொருத்தனை சொல்லாத மகளே, நீ பயப்படுறீன்னா அதுதான் எதிரி உனக்கு. அதுதான் ஆதாமுக்கு வந்தது எது? பாவம் செஞ்ச உடனே வந்தது எது? பயம்தான். நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு அவன் வாயிலே சொன்னான். ஏன்டா பயம் வருது? கடவுள் படைச்ச பிள்ளை நீ, எல்லாம் நன்றாக தான் வச்சிருக்காரு, பயம் உனக்கு எதுக்கு வருது? அதனால் தயவு செய்து பயத்தை உங்கள் எதிரியாக நினச்சி அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. வேதத்தில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஒன்று உண்டானா அது என்னது? பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, பயப்படாதே. இந்த வார்த்தை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அடிக்கடி அவன் பயத்திலேயே இருக்கானே. எந்த இது வந்தாலும் பயப்படாதீங்க. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது.
அதனால் தயவுசெய்து பயத்தை புறம்ப தள்ளுங்க. என்ன ஆக போகுதுயா? பயந்ததுனால உனக்கு என்ன ஆக போகுது? கர்த்தர் உன் கூட இருக்காருன்னு நீ விசுவாசிக்கும் போது பயத்தின் ஆவி உனக்கு வரக்கூடாது. அதுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. அது அடிமைத்தனத்தின் ஆவின்னு பவுல் சொல்கிறான். உன்னை அடிமைப்படுத்திடும். எது கொடுத்தாலும் பயப்பட வேண்டியதாயிரும். அப்புறம் அப்படி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தரே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அக்னி கடல் தான் உனக்கு ஒன்று. அப்புறம் ரெண்டாவது படிங்க. அவிவிசுவாசிக, எதுக்கு எடுத்தாலும் நம்பாதது. உன் நம்பிட்டீன்னா அப்படியே போயிடணும். உடனே சந்தேக புத்தி, உடனே சந்தேக குணம், உடனே வேறு இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா. இவன் ஆண்டவர் எப்பயுமே பிரியமாக வைக்க மாட்டார். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தான்னா போடான்னு சொல்லி தான் சொல்லுங்க. ஒரு அளவில் தான் சந்தேகம் புத்தி வரலாம். அதுவே வாழ்க்கையாக மாறக்கூடாது. வாழ்க்கையாக மாறக்கூடாது. 2 மூணாவது, ரொம்ப கேவலமானவன். பல்லு விளக்க மாட்டான், குளிக்க மாட்டான், காலையில் ட்ரெஸ்ஸு நல்லா அயன் பண்ணி போட்ட மாட்டான். அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இருதயத்தில் அருவருப்பாக இருந்தால் அவன் முகம் முழுவதும் ஒரு வீட்டை போய் பாரு, நல்லா கரெக்டாக இருக்காது, கன்றாவியாக இருக்கும். அருவருப்பு அதுக்கு பேர். தயவு செய்து அது கர்த்தருக்கே விருப்பம் இல்லாதது. உன் வீடை நல்லா நல்லா வச்சுக்க, சுத்தமாக உன் சமையல் அறையை நல்லா வச்சுக்க, உன் ட்ரெஸ்ஸு நல்லா அயன் பண்ணி போடு, நல்லா எண்ணெயை தேய், நல்லா சேவ் பண்ணு, நல்லா ஜென்டில்மேனாயிரு. ஆடம்பரம் வேண்டாம், அழகாயிரு, தப்பு இல்லை. ஜென்டில்மேனாயிரு. நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா குளி. ஒரு நாளைக்கு 2 தடவை குளி. காலையில் குளிக்கிறியா, நைட்டுக்கு மேலுக்கு ஊற்றிட்டு படு. நல்லா பல்லு விளக்கு, 2 தடவை விளக்கு. காலையில் விளக்குறீங்கன்னா நைட்டில் விளக்கு, தூங்கும்போது விளக்கிப்படு. அருவருப்பாக இருக்காத. உன் முகத்தில் பக்கத்தில் வந்தாலே நாற்று அடிக்குதுன்னு சொல்கிற அளவில் நீ இருக்கக்கூடாது. விசுவாசி நல்லா இரு. தண்ணி நல்லா குடிங்க. பொரிச்சது கிரிச்சதெல்லாம் இந்த புதுசாக வந்ததெல்லாம் டூட்டில்ஸ் அது இது எதையும் திங்காத. தயவு செய்து சாப்பிடாத. பழைய உணவுக்கு வாங்க, பழைய உணவு முறைக்கு மாறுங்க. அடிக்கடி பிரியாணி சாப்பிடாதீங்க. சாப்பாடை பார்த்தாலே உங்கள் எதிரியாக நினைங்க, அது ஒரு விஷமாக நினைங்க. அளவோடு சாப்பிடுங்க. உண்டி சுருக்கி உயிர் வாழ். சாப்பாடை குறை இருக்கிற வரைக்கும் நல்லா அடிப்பம்படான்னு இருக்கக்கூடாது. பழைய உணவுக்கு மாறுங்க. அருவருப்பாக இருக்காதீங்க. எல்லாம் தின்னுக்கிட்டு பன்னிக்கறி, நாய்க்கறி, எதென்னமோ திங்கிறான். வெளிநாட்டில் தவளையை சாப்பிட்றான், பாம்பா பொறிச்சு சாப்பிட்றான். பாம்பு இவன் திங்காததே ஒன்றுமே இல்லையா, ஆனால் பார்க்க சிகப்பாக இருப்பான். வெளிநாட்டுக்காக பார்க்க சிகப்பாக இருப்பான். அவன் திங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். தயவு செய்து இந்த அருவருப்புகள் நம்ம இருக்கக்கூடாது. அருவருப்பானவர்களை சாதாரண மனுஷர்களே வெறுக்கும்போது கர்த்தர் வெறுப்பார். அருவருப்பா கேவலமாக வேண்டாம். இங்கே இன்றைக்கி கூட நீங்கள் வேத பாடம் வாசிக்கும் போது ஒரு சகோதரன் இடல உண்டானா என்றைக்குமே மாம்சம் சாப்பிடாதிருப்பேன்னு முடிஞ்சிருக்கேன். இன்றைக்கி நிருபத்தில் ஒரு சகோதரனுக்கு இடைஞ்சலாக இருந்தால் அவனுக்காக இயேசு உயிர் கொடுத்துருக்காரு, ரத்தம் சிந்திருக்காரு. அவனே இதனால மாம்சத்தினால இந்த மாதிரி நீ திங்கிறத திண்டியை வச்சே அவன் வெறுத்து உன்னைய நரகத்துக்கு போகிற அளவில் நீ செஞ்சால் அந்த உணவு உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன். பவுல் சொல்கிறான், அந்த மாதிரி இருந்தால் நான் என்றைக்கு மாம்சமே சாப்பிட மாட்டேன், சைவமாக மாறிடுவேன்னு சொல்கிறான். ஏன்னா அவன் அக்கினி கடலுக்கு ஓத்து நீ திங்கிறத பார்த்து அவன் அருவருக்குப்படுறான். பன்னிக்கறி, நாய்க்கறி வெளுத்து வாங்கி பீப்பு அடேங்கப்பா கவிச்சு இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீட்டுக்குள்ளே போகவே நாற்றம் அடிக்கும். சில வீடுகளில் எல்லாம் 24 மணி நேரம் அவன் கவிச்சியிலே திங்கிறான். தயவு செய்து அப்படி ஒருத்தன் உன்னை வெறுத்தான்னா நீ மாம்சத்தை வெறுத்துரு. அவன் வெறுக்கிறத நீ வெறுத்துரு. அவனுக்காக இயேசு மரிச்சாரே. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. போஜனமானது தேவனுக்கு உகந்தவளால் நம்மளை மாட்டாதே, நம்மளை அப்படி ஆக்காதே. அதான் போட்டிருக்கு, புசிக்கிறதுனால ஒரு மேன்மையும் இல்லை, புசிக்காதனால ஒரு குறையும் இல்லை. நல்லா ஜென்டில்மேனாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. புல் கட்டாதீங்க.
ஒரு அரை வயிறு சாப்பிடுங்க, வயிறு தண்ணி குடிங்க, வயிறு லூஸில் விட்டுருங்க. அப்படியே ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா, 3 வேளைலாம் 2 வேளை சாப்பிட்டாலே போதும். மதியம் நல்லா சாப்பிடுங்க, காலையில் நல்லா சாப்பிடுங்க, நைட்டு முடிஞ்ச அளவில் சாப்பிடாதுங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதில் தான் தொந்தி விழுகும். நைட்டில் சாப்பிட்டு அப்படியே படுத்திங்கன்னா தொந்தி அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சின்னா இழுத்துட்டு போயிடும். நான்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட தொந்தியாக தான் இருந்தேன். என் பிள்ளைகளுக்கு தெரியும், இப்போ குறைச்சிட்டேன். பார்த்தீங்களா? உங்களால் முடியும். நீங்கள் நினச்சா உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை. சாப்பாடை குறைங்க, அருவருப்பானவர்களாய் இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, கொலைபாதகரும். ஒருத்தரை குத்தி கொன்னாத்தான் கொலைண்டு இல்லை. காரணம் இல்லாமல் நீ பேசுனா, இயேசு சொல்றாரு, நியாயமில்லாமல் அவனை கோபித்து கொண்டால் அவனை மூடனேன்னு சொன்னா அவன் எரி நரகத்துக்கு ஆயத்தமாக இருப்பான்னே ஏன் சொல்றாரு. நியாயம் இல்லாமல் காரணம் இல்லாமல். இப்போ நான் என் பிரசங்கம் முழுவதும் சிலர் கடினமாக பேசுகிறீங்க, முட்டா பையன் அவன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, வையிறீங்க, திட்டுறீங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஆதி அப்போஸ்தலர்கள் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? 10 தடவை சொல்லி கேட்காதவன், கீழ்ப்படியாதவன், கர்த்தருக்கு விரோதியானவன், அவனை மிருகங்களோடு ஒப்பிட்டு, நாய்களோடு பன்னிகளோடு ஒப்பிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். நானாக சொல்லலை, அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அதுவும் யாருக்கு சொல்கிறேன்? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன், அடங்காதவன், அன்னைக்கு உள்ளவன் இன்னைக்கு இருப்பான்ல. அன்னைக்கு சொன்னதை நான் இன்னைக்கு சொல்கிறேன், தப்பாக சொல்லலையே. ஆனாலும் நான் அடக்கி வாசிக்கிறேன். எடுத்த உடனே ஒரு புல்லட்டில் 5 கியரில் போக முடியாது. 1 கியர், 2 கியர், 3 கியர், அப்படி தான் கடைசியில் 5. அதனால் சென்னையில் நான் சொன்னேன், நான் ஒரு புல்லட்டு ஃபஸ்ட்டு கியரில் தான் போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சென்னையில் 2வது கியரில் 3 அப்படி போகலாம். எடுத்த உடனே 5ல் போகாதீங்கன்னா அதை ஏற்றுக்கிறேன். எடுத்த உடனே 5 தாங்காது. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், கொஞ்சம் நிதானமாக போவோம், அவ்வளோதான். அதனால் கொலைபாதகனா மனுஷன் வேதனைப்படுத்துகிற அளவில், குத்தி கொலை செய்கிற அளவில் நம்ம வார்த்தைகள் ஞானமாக இருக்கணும். அப்புறம் விபச்சாரக்காரன். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு மோசே சட்டம் போட்டான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவன் விபச்சாரம் பண்ண போய் அப்படி சட்டம் போட்டான். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, கெட்ட எண்ணத்தோடு பார்த்தாலே அவன் யார்? விபச்சாரக்காரன்னு சொல்லிட்டாரு. வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு பொம்பளையை அவன் கனெக்ட் பண்ணுறான்னா, இச்சிக்கிறான்னா, வாய்ப்பு கிடைக்கல. அந்த பிள்ளை ஓகேன்னா இவன் ஓகே பண்ணுவான் போல் இருக்கு. இச்சிச்சிட்டான்ல, இச்சிச்சாலே அவன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்த ஆயிற்றுன்னே இயேசு சொல்கிறாரு. அழகை ரசிப்பது தப்பு இல்லை, இச்சையோடு பார்ப்பது தவறு. அதனால் நம்ம கடவுள் கண்ணு கொடுத்துருக்காரு. உன் அம்மாவை பார்க்குற மாதிரி, உன் தங்கச்சியை பார்க்குற மாதிரி, உன் சகோதரியை பார்க்குற மாதிரி நீ மற்ற பெண்களை பாரு. இச்சை சாத்தானிடத்திலிருந்து வர்றது. அந்த இச்சையோடு பார்க்கும்போது விபச்சாரத்துக்கு எதுவாக உன்னை கொண்டு போயிடும். தயவு செய்து அதை விட்டு விலகிறீங்க. விலகாவிட்டால் அவன் அக்னி கடலுக்கு போவான். அப்புறம் சூனியக்காரன், மந்திரவாதி, நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது. ஒரு பள்ளி கத்துனா என்னடா இவனுக்கு? அதான் சொன்னால் இவன் நாய் மாதிரி இவன் சொல்கிறது. பன்னி, எலி சவனம், பெருச்சாலி சவனம், என்னென்னமோ மந்திரம் மாதிரி 4 நட்சத்திரம் பார்க்குறது, அமாவாசை இருட்டு ஜபம், நடுநிசை ஜபம், பௌர்ணமி ஜபம், இவன் ஆரம்பிச்சுட்டான். இப்போ இதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது. இதெல்லாம் சூனிய மந்திரம் இதுதான். இவன் முழுவதும் பரலோகத்துக்கு போக முடியாது. மந்திரவாதம், சூனியம், இந்த மாதிரி செய்வனை வைக்க தாகி தொடுக்கிறேன், ஜெபிச்சு தாகி தொடுக்கிறேன், பூன்னு ஊதுறது, தள்ளி விடுறது, இது எழுதும் பிசாசுடைய காரியம் தான் இதெல்லாம். இந்த ஊழியக்காரனே, அதான் உமது நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவோம் அல்லவா, ஏசு அவனை ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னா எங்கே போங்க?
அக்னி கடலுக்கு போங்க, அந்த அர்த்தம் தான் அது. அதனால் நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, கிழமையை பார்க்குறது, நல்ல காலம் பார்க்குறது, கெட்ட காலம் பார்க்குறது விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. கடவுள் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். நல்லதுன்னு கண்டார்னா நீ எப்படி கெட்டதுன்னு நீ சொல்லலாம்? அவர் நல்லதுன்னு சொல்லும் போது நல்லதுன்னு ஒத்துக்க. ஒரு நாளும் கெட்ட நாள் கிடையாது. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். கெட்ட நாள் நினச்சா கெட்ட நாள் தான் உனக்கு. மோதிடுவோம்னா நீ மோதிடுவ. சின்ன பையன் சைக்கிள் பழகும்போது ஐயோ விழுந்துருவோமே, அந்த மோதிடுவோம் இல்லை மோதியே அப்படியே கீழே விழுந்துருவான். நான் சைக்கிள் பழகும்போது அப்படி விழுந்திருக்கேன். ஆண்பார திருப்புனா நீ மோத மாட்ட. அதனால் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எதுக்கு எடுத்தாலும் நீ சந்தேகப்பட்டு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ இருந்துக்கிட்டு இருந்தா அதுதான் உனக்கு பலிக்கும். அடுத்து என்ன? விக்கிரக ஆராதனைக்காரர். கவனிங்க, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவங்க, அதுவும் பெந்தேகோஸ்துக்காரங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் விக்கிரகமே இல்லை, சிலுவை கூட விக்கிரகம்னு சொல்கிறான். ஐயா ஒரு கேட்குறான், நீங்கள் உங்கள் சபையில் சிலுவை வச்சுருக்கீங்களா? ஏன் இது அடையாளம்ப்பா, விக்கிரகம் கிடையாது. இதை கும்பிட்டுக்கிட்டா பூமாலை போட்டு கும்பிட்டுக்கிட்டா இருக்கும் அடையாளம். இந்த சிலுவை இல்லாட்டினா இது என்னது கூடோனா? இது என்ன என்ன ஹாலு? இது திருமண காலா? இது என்ன காலுன்னு நினைப்பான். சிலுவை வச்ச போகோ சபையா, தேவ சபையா, கோயிலா? சிலுவை தான் அடையாளம், வழிபாடுக்குரியதில்லை. ஏன் அப்போ கல்லறையில் ஏன் வைக்கிறான் சிலுவை? கல்லறையில் ஏன் வைக்கிறான்? கிறிஸ்தவங்க கல்லறை, அந்த சிலுவை தான் அடையாளமாக இருக்கே தவிர கும்பிடுறதுக்கு அல்ல. ஆகவே விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறது, சிலை வழிபாடுன்னு சொல்கிறது வெளிப்படையாக குற்றங்களாக இருந்தாலும், பெந்தேகோஸ்துக்காரனுக்கு ஒரு விக்கிரகம் இருக்குது, மற்ற விக்கிரகமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் சொல்கிறவனுக்கு ஒரு விக்கிரகம் இருக்குது. சொல்லவா? கொலோசியர் 3:5 படிங்க. கொலோசியர் 3:5. விபச்சாரம், அசுத்தம் இதெல்லாம் அக்னிக்கு போவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மோகம் அதான் இச்சை, விபச்சாரம், துர்விச்சை, ரொம்ப அருவருப்பானவங்க, அந்த அர்த்தம். பாயிண்ட் தான். விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நீ பொருளாசை, பண ஆசை, பண பேயா இருந்தா நீ உனக்குள்ள என்ன இருக்கு? விக்கிரக ஆராதனை உங்ககிட்ட இருக்கு. பவுல் சொல்றான், நான் சொல்லலை, அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க. பணம் 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 பணமாகிற வரைக்கும் பணம்னே நீ சொல்லிட்டு தெரிஞ்சினா உனக்குள்ளே விக்கிரகம் இருக்கு. இங்கே போட்டிருக்கு விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருள் தப்பு இல்லை, ஆசை தப்பு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனால குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையில் தான் கத்தரை விட்டு விலகுறான், ரியல் எஸ்டேட் பண்ணுறான், வட்டிக்கு கொடுக்குறான், கந்து வட்டிக்கு கொடுக்குறான், குழு நடத்துகிறான், சபையை வாடகைக்கு விடுறான். பண ஆசையில் காணிக்க காசை வட்டிக்கு விடுறான். ஐயா, பண ஆசை, பொருளாசை எல்லா தீமைக்கு வேறு. நீயோ தேவனுடைய மனுஷரே, இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் தெய்வ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவும் இல்லை, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாயின்னு 1 தீமோத்தேயு 6 நீங்கள் 6-12 வரை நான் வாசித்த பகுதியில் இருங்க. அதிலே 17ஆம் வசனத்தில் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாக இருங்கன்னு இருக்கு. நல்ல செயல்ல. அதனால் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அழிஞ்சு போயிடும். அதனால பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு அநேகர் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. உலக ஆசை விட்டு அநேகர் பின்வாங்கிட்டாங்க. பண ஆசையில் அநேகர் விழுந்துட்டாங்க. கடைசியில் பணம் அவனை பரலோகம் கொண்டு போகாது, முட்டா பையனாக போயிடுவான். அங்கே இயேசுவும் இல்லை, பணம் இல்லை. யூதாசு 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு சொந்த குருவை காட்டி கொடுத்தான். கடைசியில் இயேசுவும் இல்லை, பணமும் இல்லை, நட்டாந்தரியில் தற்கொலை பண்ணிட்டு செத்தான்.
அவன் அறிவாளியாகும், பெரிய அறிவாளி, ரொம்ப கெட்டிக்காரன், பர்ணபாச கூட இருந்தால் ரொம்ப ஆலோசனை கொடுக்குற ரொம்ப செக்ரட்டரியாக இருந்தான். அதனால் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. சாலமோன் ராஜா விடவா பணத்தை அனுபவித்தவன், 1000 மனைவியை கட்டி வாழ்ந்தவன், அப்படியே எங்கள் அப்பா பொண்ணு வெள்ளி தங்கம் ஒரு பொருட்டாகவே அப்படியே குமிஞ்சு கிடக்குமா தங்கமெல்லாம். வெளிநாட்டில் இன்றைக்கி இருக்கான். இன்றைக்கி அரபி சபதி தேசத்திலே பார்த்திங்கன்னா அவன் பாத்ரூமு முழுவதும் தங்கமாக இருக்குயா. பாத்ரூமு லெட்டின் தங்கமாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில்? ஒரு ஏரோப்ளேன் ஃபுல்லாக தங்கமாக இருக்குது. ட்ரம்முக்கு கொடுத்துருக்காரு, ஒரு ப்ரேஸாக கொடுத்துருக்காரு, ஒரு முஸ்லீம் சேட்டு ஃப்ரீயாக கொடுங்க, அம்பளிப்பாக கொடுத்துருக்காருயா ஏரோப்ளத்தை. நம்ம ஏரோப்ளேன் நம்ம பிள்ளைகளுக்கு பொம்மையை வாங்கி கொடுப்போம் அன்பளிப்பு. இன்றைக்கி சிவா பிரதர் மகன் பெருத்துட்டேயா, என்னப்பா வேணும்? ஏரோப்ளேன் வேணும், இந்தா பொம்மை ஏரோப்ளேன் வாங்கிக்க. நிஜமாக எங்கே நிறுத்துறதுக்கு ஒரு கார் நிறுத்தவே இடம் இல்லை. கர்த்தர் கொடுத்துருவார். உனக்கு ஜெட்டு விமானம் வேணும் கொடுப்பாரு. வைக்க இடம் இருக்கா உனக்கு? ஒரு காரை நிறுத்தவே தெருவில் நிறுத்திக்கிட்டு இருக்க. ஆண்டவருக்கு லேசு தான்ப்பா. உன்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமோ? பொங்கலா மாதிரி வீடு வேணும்னா நீ ஒரு சின்ன வீட்டையே கூட்ட முடியாமல் இருக்க, துடைக்க முடியாமல் இருக்க. பங்களா மாதிரி வீடுன்னா உனக்கு கொடுத்துருவார். வசந்த மாளிகையை கொடுப்பாரு. கடைசியில் ரத்தம் கக்கி தான் அவன் செத்தான். யாருக்காகன்னு? அந்த மாதிரி நீ பங்களா பேய் பங்களாவாக மாறிடும். அதெல்லாம் ஒரு கேவலமானது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. பொருளாசை, ஒரு விக்கிர ஆராதனை. தயவு செய்து அதுக்கு விலகி உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாக இருந்தால் போதும்யா. கடன் இல்லாமல் இருக்கணும் போதும். ஒரு சின்ன சேமிப்பு பிள்ளைகளுக்கு இருக்கா போதும், அவ்வளோதான். ஒரு தூக்கம் நல்லா இருக்கும். வியாதி நோயே உனக்கு வராது. தயவு செய்து உங்களை மாற்றிக்குங்க. கிறிஸ்தவர்களே உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் அது பொருந்தாது, கேட்கவும் மாட்டான். உங்களுக்கு சொல்கிறேன், மாற்றிக்கங்க. அடுத்து என்ன? இதான் கடைசி. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். பொய்யர். தயவு செய்து இது ஒரு லேசாக நினைக்கிறாங்க. பொய் சொல்கிறதே இப்போ பேசனா போச்சு. அதனால் எதுலேயும் பொய், எங்கும் பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு இருக்குது. பாட்டுன்னு சொன்னாலே அது பொய் தான். சினிமாக்காரன் பேசுகிற வசனம் பொய், அவன் ட்ரெஸ்ஸு இன்னொருத்தன் உடைய பொறுப்பாக இருப்பான், அது பொய். அவன் பாடுற பாட்டு பொய், அவன் டைலாக்டு பொய். எல்லாமே பொய்யில் பிறந்த பொய்யில் வளர்ந்தவன் தாயா சினிமா நடிகர். அவன் தான் என் தலைவான்னு சொல்கிறியே, உனக்கு வெக்கமாக இருக்கா? பொய்க்காரனா உனக்கு தலைவான்? அதனால் அரசியல்வாதியை விட இப்போ மோசமான பொய் சொல்கிறவன் சினிமாக்காரன். சினிமாக்காரனை விட இப்போ அதிகமாக பொய் பேசுகிறவன் அரசியல்வாதி. இந்த ரெண்டையுமே நிதானமாக வச்சுக்க. வெறி ஆயிராத. ஓட்டுன்னா அன்னைக்கு உனக்கு எது நல்லதோ அதை போடு. ஓட்டு உரிமை தேவை தான். வெறியாக இருந்துடாத. அவனுக்கு அடிமையாக போயிடாத. அவன் பின்னாடி கொடியை தூக்கிட்டு அலையாத. உன் குடும்பத்தை பாரு, உன் அம்மா அப்பாவை பாரு, உன் மனைவி பிள்ளைகளை கவனி, உன் குடும்பத்தை பாரு, உன் சபையை பாரு, உன் ஊழியத்தை பாரு. இன்றைக்கி அநேக பிஷப்புகள் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக மெம்பராக இன்னும் தெருவாக கொடியை பிடிச்சி போகக்கூடியவங்களாக இருக்காங்கய்யா. அங்கேயே போட்டுக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பொய். அந்த நேரத்தில் உன்னை பாதுகாக்கும். பரலோகத்திலிருந்து உன்னை, அக்கினி கடலிருந்து உன்னை பாதுகாக்காது. அந்தந்த நேரத்தில் உனக்கு பொய் உதவும். அக்கினி கடலுக்கு போகிறது உன்னைய தடுக்காது. அது உன்னை போகாது. இல்லை பொய். தயவு செய்து பேதுரு சொன்ன மாதிரி, அனனியா சப்ரியாவில் சொன்ன மாதிரி, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய், பரிசுத்தாவினிடத்தில் போய் சொன்னாய், அப்படி போட்டிருக்கு. அதனால் பொய் சாதாரணமாக மனுஷங்கிட்ட சொல்கிறோம்.
நினைக்கிறீங்க? பரிசுத்தாவிகிட்ட சொல்கிறீங்க, தேவன்கிட்ட சொல்கிறீங்க. இந்த புரிஞ்சுக்கிங்க. என்கிட்ட சொல்லலை. ஃபோனில் என்கிட்ட நிறையா பேர் போய் சொல்கிறாங்க. என்கிட்ட இல்லை, தேவன்கிட்ட போய் சொல்கிறேன், பரிசுத்தாவியானவர்கிட்ட போய் சொல்கிறேன். தயவு செய்து பொய் சொல்லாமல் இருக்க எவ்வளவோ வழி இருக்குது. தப்பிச்சுக்க. இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் என்ன அதிகாரத்தில் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது சொல்லேன்னு சொன்னார். சொல்லேன்னு சொல்கிறது பொய் இல்லை. நம்ம கர்த்தர் சித்தமான நான் செய்கிறேன் இப்படி சொல்லுங்கள். ஜெபம் பண்ணி சொல்கிறேன் சொல்லுங்கள். தப்பிக்க நிறைய வழி இருக்குது. அதுக்காக பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய்யை பேசணும்னு அவசியம் இல்லை. என் மனச்சாட்சிக்கு சொல்கிறேன், 100க்கு 100 பொய் சொல்லாமல் இருக்க நான் முயற்சிக்கிறேன், வாழ்கிறேன். உள்ளது உள்ளபடி சொல்கிறேன், இல்லாத இல்லாபடி சொல்கிறேன். அதனால் சில இழப்புகள் சில கஷ்டங்கள் எனக்கு வரும். பொய் சொல்லாதீங்க, பொய் பேசாதீங்க. அதுக்கு தக்க வேறு ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு யோசிங்க. பொய் பேசுகிறவன் பிசாசி, சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கான். அவன் பொய் பேசுறது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு இருக்கு. சொந்த சரக்கே பொய் தான் அவனுக்கு. சாகவே சாவதில்லைன்னு சொன்னான்ல, பொய் செத்துட்டாங்கல்ல. 2ஆம் மரணம்னு நீங்கள் ஏன் போட்டிருக்குன்னா, மரணம் எல்லாத்துக்கும் வரலாம். ஆதாமால் வந்த பாவத்தில் மரணம் வந்துச்சு, அது வரலாம். இயேசுக்கே முதல் மரணம் வந்துச்சு, வரலாம். 2ஆம் மரணம் வரக்கூடாது. இங்கே போட்டிருக்கு 2ஆம் மரணம் அக்கினி கடல். 2ஆம் மரணம்னே இருக்குது. நம்ம உடம்பு சாவது மரணம், ஆவி அக்கினியில் போகிறது 2ஆவது மரணம். மரணம் வரலாம், கர்த்தருக்குள் மரிக்கிறது பாக்கியம். 2ஆம் மரணம் அக்கினி கடல் வரக்கூடாது. இதுக்கு தப்பிக்க, இதிலிருந்து தப்பிக்க வசனத்தை பிடிங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, உபதேசத்தில் வாங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்படி வருக சமீபம். அவர் சொன்ன வசனங்கள் நிறைவேறிட்டு வருது. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவர் வார்த்தைகள் ஒழியாது. இப்போ கரண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவதோடு உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. புத்திசாலிகளாக அறிவாளிகளாக இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யார் அக்கினி கடலுக்கு போவார்கள் என்ற கேள்விக்கு இந்த 5 பாயிண்டில் உள்ளதை, ஜீவபுஸ்தகத்தில் பேர் இல்லாதவன், 2 ஏழைக்கு இறங்காதவன், 3வது வேறொரு சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை அன்பு கூறாதவன் சபிக்கப்படுறான், 4வதாக கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, சாத்தான் 3 பேரும் அக்கினி கடல் தள்ளப்படுறாங்க. 5வதாக வெளிப்படுத்தல் 21:8 உள்ள 8 நபர்கள், 8 கோஷ்டிகள் அக்கினி கடலுக்கு தள்ளப்படுறாங்க. இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள உனக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.